ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நம்ம பார்க்க போகிறது மொச்சை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சர் ஜாரில் தக்காளி, தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உரித்து வச்சுருக்கிற மொச்சை கூட ஒரே ஒரு லேடிஸ் ஃபிங்கர் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம இதிலேயே எல்லா வெஜிடபிள்ஸை சேர்க்கறதுனால நம்ம இது தனியாக பொரியல் பண்ண தேவையில்ல. இதுவே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யும்போதே ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருங்க, பத்தாது. இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்புலாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான மொச்சை புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.